நீங்கள் வந்து எங்கிட்ட டெஸ்ட் பண்ணலாம். வேறு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் டெஸ்ட் பண்ணுறது மட்டும் அடுத்த கட்டம், அடுத்த லெவல், அடுத்த கட்டம் முயற்சிக்கணும். இதை விட இன்னும் நல்லா வரணும், பெஸ்ட்டாக வரணும், விட இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த ப்ராக்டிஸ் அங்கே கொண்டு போய் போகுதுன்னு பார்ப்போம். அதான் யங் டேலண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஸ்டேஜ் இல்லாமல் இருக்கேன் இங்கே. ஏன்னா இப்போ உங்களை வந்து தமிழ் சேனல்கள் இருக்குது தானே, டிவி சேனல். இப்போ ஜெர்மனியிலே டாட்மண்ட் மாநகரிலே தமிழ் மக்கள் பிறந்து வாழுகின்ற ஒரு நகர பகுதியிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த தெரு நல்லது செய்கிறாங்க. அப்படி எவ்வளோ பேர் இன்றைக்கு வந்து முகம் தெரியாமல் எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணி கொண்டாந்துருக்கு. இப்போ நானாக இருக்கட்டும், மாதிரி எவ்வளோ பேர் செய்யும். வெளியில் நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபார்டைல இருக்குது. அது என்னென்னா உங்களுக்கு ஒரு கோச்சிங் இருக்குது. இப்போ நீங்கள் இவ்வளோ நான் ஒரு உதாரணம் எடுக்கிறேன். நீங்கள் இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் வேண்டுறீங்களா, இது மூலமாக வேண்டுறீங்களா, நாங்கள் மட்டும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்காரருமே இலங்கைக்கு சுற்றுலா பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்டா, ஜெர்மனியில் இருக்கிற டோட்முண்ட் நகரத்தில் நிற்கிறேன். டோட்முண்ட் நகரத்தில் இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழர் தெருவிழா நடக்குது. தமிழ் ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஒன்று நடக்குது. இது வருஷம் நடக்கிறது தான். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை 6ஆம் தேதி, நாளைக்கு சனிக்கிழமை 7, 8 இந்த 3 நாளும் நடக்க போகுது. நீங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவை நான் எப்படியும் ஏற்றினேன்டா, இதை பார்த்தீங்களா நாளைக்கு நாளண்டைக்கு நீங்களும் வந்து இதில் கலந்து கொள்ளலாம். மற்றது வந்து இந்த தமிழர் திருவிழா வந்து தொடங்கும் போது, ஆரம்பிக்கும் போது ஒரு கலாச்சார நிகழ்வுகளோடு ஆரம்பிக்கும். ஆனால் மேடை அங்கே அமைக்கப்பட்டிருக்கும். புற பார்த்திங்கன்னா அதில் எல்லா விதமான இசைகள், இப்படியான நிகழ்ச்சி எல்லாமே அதில் நடக்கும். ஆனபடியாக இது முழுக்க ஒரு தமிழ் கலாச்சார நிகழ்வு அல்ல. இது ஒரு கமர்ஷியல் ஈவெண்ட் தான். இது வந்து இங்கே நடத்துகிறது வந்து ஒரு ஒன்று கூடலுக்காகவும் மக்கள் வந்து இதில் கலந்து கொண்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் இதை நடத்துகிறாங்க. அதை விட ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு நான் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு தாழ்மையான விஷயம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, உலக நாடுகளில் வந்து புலம்பெயர்ந்த மக்கள் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த மக்களாக நாங்கள் இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் எவ்வளோ விஷயங்களை வந்து சாதித்து கொண்டிருக்கிறோம் இந்த உலக நாடுகளில். அப்படியான எங்களை வந்து எங்களோட ஒற்றுமையையும் எங்களோட இதுகளையும் சில குலைக்கிறதுக்காக கணக்க ஊடுருவல் வந்து புலம்பெயர் மக்களுக்குள்ளேயும் இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ கனடாவில் வந்து இப்படி ஒரு நிகழ்வு நடந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்குது. அப்படியான பிரச்சனைகளை, இப்படியான நிகழ்வுகளை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேணுமெண்டா எங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை அதை நடத்தக்கூடிய அவங்கள்ட்டே நேரடியாக போய் தன்மையாக அவங்கள கூப்பிட்டு வச்சு நாங்கள் கதைச்சி எங்களுக்குள்ளேயே எங்களோட பிரச்சனையை வீட்டுக்குள்ளே வச்சு முடிக்கிற மாதிரி முடிச்சிடணும். அது தெருவுக்கு வந்துட்டேன்னு சொல்லிச்சுன்னா வேறு மக்கள், வேறு ஆக்கள் எல்லாம் எங்களோட நியூஸுகளை போட்டு எங்களோட அந்த ஒற்றுமையை நாங்கள் எல்லாம் இப்படியான ஆக்கள்லாம் என்று ஒரு இதை ஒரு குடைக்கு கீழே கொண்டுருவாங்க. ஆனபடியாக தயவு செய்து மக்களே, ஒற்றுமையை வந்து எங்களுக்கு இந்த உலகத்தில் சக்தியாக வாழக்கூடிய மக்களுக்கு எங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் தேவை. அது என்னன்னு சொல்லிச்சோன்னா ஒற்றுமை மட்டும் இருந்துட்டேன்டா எங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே தானாக வந்து கிடைக்கும். ஆனபடியாக ஒற்றுமையை வந்து நாங்கள் கடைப்பிடிப்போம். மற்றது இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லிச்சுன்னா, இந்த கடையில் வந்து சாப்பாடுகள் அதுகள் விற்கக்கூடிய இந்த மக்கள்கிட்டையும் நான் கேட்டுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னு சொல்லிச்சுன்னா, நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸுக்காகத்தான் நீங்கள் இதில் செய்கிறீங்கள், நல்லது. மக்கள் வந்து இந்த இடத்துல சந்தோஷத்துக்காக ஒன்று கூடுறாங்க. ஆகவே நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உணவுகளையோ பொருட்களையோ அந்த விலைக்கேற்ற மாதிரி தரமாகவும் அந்த விலைக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நல்லம். அது ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக வச்சுக்கொள்கிறேன். நன்றி. வாங்க இப்போ இந்த இதுக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரி போகுதுண்டு.
எல்லாம் வச்சு கொண்டு சும்மா கிடு பின்னிருக்காங்கப்பா. அந்த மாதிரி இருக்கு. எங்கால ஓலை எங்க இருந்து கொண்டு வந்த நீங்கள்? நல்லா இருக்கு. சாப்பாடு இந்த விலையெல்லாம் போட்டிருக்காங்க. அப்பம் 50 ஒரு சோடியோ நல்லா இருக்கு. சுரிஞ்சா குழல் புட்டு ஓகே, சம்பளுடன் 4 8 ரூபா. சம்பளுடன் 12 ரூபா. சோடி 250. பொரியல் நல்ல ஐட்டங்களாக இருக்கு. ஓகே, கடை எல்லாம் அந்த மாதிரி தொடங்கி நடந்து கொண்டு இருக்குது. சரி வாங்க போய் மக்களோட கதைப்போம், போய் பார்ப்போம் என்ன மாதிரி நடக்குது, என்னென்ன கடை போட்டிருக்காங்க. ஓ அப்படி ஆரம்பிச்சாச்சா கொக்டேல்? எல்லாம் ரெடியா? எவ்வளோ பேர் எதிர்பார்க்குறீங்க? கட்டாயம் வரும். நாளைக்கு நிறைய ஜனங்கள் வரும். இன்றைக்கு இனி இரவுக்கு வருங்க. ஓ மேனே யா கூட். பார்ப்போம் என்ன மாதிரியாண்டு. இந்த ஓலை எங்கால கிடைச்சது உங்களுக்கு? எடுப்பிச்சு கொடுத்தவரா? நல்லா இருக்கு. அந்த எல்லா கடையிலையும் செய்திருக்கணும். நல்லா இருக்கு, நல்ல விஷயம், வடிவா இருக்கு. வணக்கம். என்ன மாதிரி, என்ன ஸ்பெஷல், என்ன கீனோ கார்டு ஃப்ரீயா கொடுக்குறீங்களா? இந்த படம் தானப்பா விஜய். என்ன படம்? கோட். அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. கேட்னான் பாக்ஸ்ல போடுவீங்களா? ஓகே, உண்மைதானோ? சிந்தி அவர் இனி மக்களை பற்றி சிந்திக்க வலிக்கிட்டார். இனி அரசியல்ல குதிச்சுட்டார். இனி விழுந்தெழும்பினவரான் தெரியும். உண்மை, அதை பற்றி தேவையில்லையா? உண்மை. வேற என்ன அந்த ஆஃபர்கள் எல்லாம்? இன்றைக்கு நாளைக்கு நாளண்டைக்கு பார்க்குறாக்கள் வந்து பாக்ஸ் வாங்குறாக்கள் 100 யூரோ. இன்றைக்கு இரவு இந்த வீடியோ வந்துடும். சனிக்கிழமை மிஸ் பண்ணுறாக்கள் ஞாயிற்றுக்கிழமையும் வந்து வாங்கலாம். 100 யூரோ. என்ன நார்மலாக அந்த ரைஸ் குக்கர் அதுகள் இதில் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஆஃபர் கொடுக்குறீங்க? 100 யூரோ கழிச்சு கொடுக்குறோம். ஓ நார்மலாக 120 யூரோ. என்ன 125? பாருங்க, இப்போ 100 யூரோவுக்கு கொடுக்குறார் இந்த பாக்ஸ். அன்றைக்கு மாதிரி கேட்டவ பார்த்து அப்போ இன்றைக்கு இந்த வந்தீங்களா இந்த யூக்கு கீழே வரை இருக்கிறார் ஃபர்ஸ்ட் பாருங்க. உடனே யா ஒரு செட்டப்பை பாருங்க, மேடைக்கு முன்னால வந்து வாங்குங்க. ஓகே, சின்ன பிள்ளைகளுக்கு இந்த இதுவும் போட்டிருக்காங்க. ஸ்ரீலங்கா Warum seid ihr keine Partei, sondern eine Organisation? Also wir
stecken jetzt nicht zum einen, sondern wir sind halt ganz klein. Wir organisieren uns halt in kleineren Ortschaften, überall in Deutschland. இவங்க நல்ல விஷயம் ஒன்று செய்கிறாங்க. ஆனால் அவங்க எந்தவித அரசியல் கட்சியும் இல்லையாம், ஒரு ஆர்கனைசேஷனாக. சரி, இங்கே இன்றைக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா மற்ற கடைகளில் இல்லாத மாதிரி இன்றைக்கு இங்கே வந்து பர்ஃப்யூம் ஸ்டாண்ட் ஒன்று போட்டிருக்கிறாங்க. இதில் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் வச்சிருக்கு. பார்ப்போம், உங்களை கேட்போம் என்ன ஸ்பெஷல். வணக்கம். என்ன இன்றைக்கு புதுசாக இருக்குது? நான் இதுக்கு முதல் வேறு இடங்களில் காண இல்லை. என்ன ஸ்பெஷல் என்னன்னு சொல்லுங்க. ஸ்பெஷல் ஷோகன். ஓகே. ஸோ பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து எங்கிட்ட டெஸ்ட் பண்ணலாம். வேறு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் டெஸ்ட் பண்ணுறது மட்டும் தானே, வாங்கிட்டு போகலாம் தானே, ஆர்டரும் பண்ணலாம் ஆன்லைனில். எல்லாம். ஓகே, நல்ல விஷயம் பார்க்க. சரி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைக்கு இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் நினைக்கிறேன் சனமெல்லாம் இறங்கும். அதை விட நாளைக்கு இன்னும் நல்ல சரம் வரும். வடிவம் நிறைய கொண்டு வச்சிருங்க. ஓகே. நூவா ஹாஸ்டலும் கைன் ஃபுட்டோ. அன்புள்ளங்களுக்கு என்னுடைய நீண்ட காலக்கடினங்களை எல்லாம் எழுதியிருக்கணும். யா, ஓலைச்சுவடிகள் ஓலைகள் எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காருப்பா. பழைய காசுகள் அது எழுதுகளெல்லாம். யா, இது ஒரு வருஷம் போடுற ஆரம்பத்தில் இருந்தே இருக்குது. இதுகளெல்லாம் இங்கே இந்த பழைய அயன் பாக்ஸ் எல்லாம் இருக்குன்னு இதுக்குள்ளே இந்த எங்களோட பழங்காலத்து சொம்புகள், இந்த பழைய சிலை ஒன்று வச்சிருக்காரு பாருங்க. இந்த ஓலைச்சுவடி வந்து சரியான முக்கியமானது. இதில் என்ன எழுத்தில் எழுதியிருக்கு? தமிழும் இருக்கு, சிங்களமும் இருக்கு. தமிழும் இருக்கு, சிங்களமும் இருக்குன்னு. இது என்ன எங்கள் டைம் வீட்டை அப்படி ஒன்று இருந்தது, அந்த இந்த நடுவில் இருக்கிற மாதிரி சித்த வைத்தியங்கள். அந்த பெரிய ஒலைச்சுவடி எல்லாம் வந்து சித்த வைத்தியங்களை பற்றி யாழ்ப்பாணத்து சித்த ஒலைச்சுவடிகள். மற்றது சிங்கள இது வந்து சிங்களத்தில் அவங்களோட தம்ம பத்தன்னு சொல்லி எங்களோட இதுகள் இருக்க மாதிரி அவையோட சிங்கள பாட்டுகள் இது கோயில் இது அதுகளை பற்றி எழுதியிருக்கா. அதுகளை பற்றி உள்ளது. மற்றது நீங்கள் முக்கியமாக இந்த முத்திரையை எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த முத்திரை கூடுதலாக இதை பற்றி கலைக்கிறது. விஜயன் டேரக்டில் விக்ரமினி வேற போயிட்ட முத்திரை தான் இந்த இது. அது எதாவது அடுத்த ரவுண்ட் நாளைக்கு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு கிட்டே எடுத்துக்காட்டு. சரியா, ஓகே. சொன்னேன் அதே மாதிரி இன்னொரு முத்திரை கூட இருக்கிறது இல்லை. வந்த விஜயன் அந்த விஜயன் இலங்கைக்கு வர்ற நேரம் வரவழைச்ச அந்த இது அதெல்லாம் வரலாற்று முக்கியமான இது. மற்ற இது வச்சிருக்கீங்கப்பா, அந்த பழைய ஸ்ரீலங்கா முக்கியமா பேசப்படுற நெருப்புப்பட்டி. நாங்கள் சின்ன வயசுல இது பெரிய கேஸே நடந்ததாம். இது ஏன் அது என்னன்னு சொல்லுங்க. இது என்னன்னா ஒரு யானை 35 சதமோ 5 சதம்னு சொல்லி பெரிய இது நடந்து ஜிஜி பொன்னம்பலம் அதை கேஸை வெண்டு கொடுத்தவர் கடைசியா சொன்னாராம். அது ஒரு யானைக்கு தான் இன்ன விலை, இது 2 யானை இருந்த வழியா இன்ன விலையா. அதுக்குள்ள அவ்வளவு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது நீங்க வயது போனாக்கிட்ட கேட்டோம் உடனே சொல்லினேன் யானை இதை பற்றி சொல்லி. கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டு கிட்ட நடந்திருக்கும் அது? 75 நடந்திருக்கு. 83 இது மூடப்பட்டது. இது ஒரு தமிழர் நடத்தின யானை நெருப்பட்டி. அதுக்கு பிறகு இப்போ கன நெருப்பட்டிகள் இருக்குங்க. அதுல கிட்ட ஒரு அளவு குறிப்பிட்டது இருக்குது. கன விதமான நெருப்பட்டி. இப்ப நெருப்பட்டி சேர்க்கிறாக்களும் கூட இலங்கையில. இது இந்த நெருப்பட்டி ஒன்று நீங்க இலங்கையில இந்த குச்சியோட வாங்குனீங்கன்னா 10,000 இருந்து 13,000 15,000 வரைக்கும் போகும். அங்க இலங்கையில இப்போ நான் சில அந்த லேபிள் மட்டும்தான் சிலது கிடைக்குது எனக்கு. ஆனால் இது வந்து எனக்கு குச்சோடே இருக்குது. நல்ல விஷயம். இதில் கொண்டு வந்து நீங்கள் இந்த காட்சி படுத்துறது உண்மையாக நல்ல விஷயம். இங்கே வரக்கூடிய அந்த இளம் பிள்ளைகளுக்கு வந்து குச்சோடே இருக்குது. குச்சோடே இருக்குன்னு இப்படி என்ன எடுக்க சரியான கஷ்டம். உண்மை இலங்கையில இது இல்லை. என்ன சொன்னா இப்போ நான் இது கொண்டு இப்போ நான் இருக்கிறது மொன்சென்ல. இது 56வது காட்சிப்படுத்தல். 56 எந்த சிட்டியில் இருக்கிறீங்க? முன்சென்ல இருந்து வந்திருக்கிறீங்களா? எனக்கு வந்து இதை பார்த்துட்டு எங்கள் வீட்டு சாதங்கள் அப்படியான விஷயங்களை வீசாம குப்பைக்கு அவனப்படுத்தணும். அப்படி இருந்தால் உங்களுக்கு கோரிக்கை. சரியா, நல்ல விஷயம். நன்றி அண்ணா, பாராட்டுகள் உங்களுக்கு. இப்படியான விஷயத்தை விஷயம் ஒரு போராட்டம் சம்பந்தப்பட்ட புத்தகங்களோ இதுகளோ எல்லாத்தையும் நாங்கள் எல்லாமே முடிஞ்சது வீசுறோம். அதே மாதிரி ஒரு வீட்டில் அம்மா அப்பா அல்லது ஆட்சி தாத்தா சித்தாப்புரா அதில் பழைய சாமான் எல்லாமே வீசுறோம். நான் உதாரணத்துக்கு
மண்ணை தெய்வம் மன்னோட உடுப்பு கூட கொண்டு வந்திருக்கேன், கண்ணாடி கூட கொண்டு வந்திருக்கேன். நான் நாளைக்கு இது கொண்டு சரி அதில் கொள்வோம். போன முறை நான் இவர் மூத்த நாடக கலைஞர் இது கொண்டு வந்து வச்சிருந்தேன் நான். இந்த ரகுநாதன் அவற்றை போன வருஷம் வந்தேன். இந்த வருஷம் நான் வந்து இவற்றை கொண்டு வந்திருக்கேன். நான் ட்ரெயினில் வரடி எல்லாமே கொண்டு வரலாது. ஓகே, வண்ணை தெய்வம் நினைவா அதை கொண்டு வந்திருக்கேன். நாளைக்கு நிச்சயமாக பரவாயில்ல. இவ்வளோ சாமானம் நீங்கள் ட்ரெயினில் கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. நல்ல விஷயம், அவனை பாராட்டுக்கலாம். அப்போ மிச்சத்தை வந்து நாளைக்கு பார்ப்போம். மேடம் ஓகே. மருதாணி டெக்ஸ்டைல்ஸ். வணக்கம். என்ன மாதிரி என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க இன்றைக்கு? இன்றைக்கு இதை பார்த்துட்டு நாளைக்கு நாளண்டைக்கு சனம் ஓடி வரணும். எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? எஸ்என்லேருந்து வந்திருக்கீங்க. என்ன கடையா இல்லாட்டி? என்ன கடைக்கு பேர்? சஃபீனா சாரீஸ். என்ன ஆஃபர் அப்போ அன்றைக்கு? அதை நீங்கள் சொன்னீங்கன்னா தான் பார்த்துட்டு இன்றைக்கு வரும் வீடியோ வழியில் பார்த்துட்டு சனம் வரும். உடுப்பு ஒவ்வொரு உடுப்புக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் சொல்லியிருக்கு. நல்லா சீப்பாக தான் கொடுக்குறோம். ஓகே, சரி மிஸ் பண்ணாதீங்க பார்க்குறாங்க. ஓகே. வித்தியாசமாக இருக்குதா? ஹாய், do you speak Tamil? No, I don't speak Tamil. My boyfriend, he speaks Tamil. Okay. He's from Sri Lanka. He's from India. India? From Kerala. But Kerala? Yes. Okay. He's Similar. Tamil too. That's my boyfriend. He's doing this guided India tours. He's a me. guide. Yeah. That's a guy. That's my boyfriend. He's doing this India tours with me. He's offering guided tours to India. Where's he now? He's in Kerala. He's in Kerala now? Yes. He couldn't come, unfortunately. Okay. Yes. So, you don't have to. Kerala is a beautiful place. Yes, I'm looking forward to go back. In September I go back to India. We live in India. So this shop is yours? No, that's from her. Okay. All right. Yes. Thank you. There, but you are doing only the nature spirit and Indian. Yes, that's our business. It's the name of our business, Nature and Spirit Tours. Okay. What is it about? Like tourism. It's guided tourist tours to India. Okay. So basically we have 4 different tours. One is to Kerala, then to Tamil Nadu, to Mumbai and Delhi, and to Rishikesh. So 4 different tours. Okay. You can find out more on our website. Including the spa, wellness and stuff? Yeah, also these things, everything. Ayurveda, different things, visiting temples, nature, and you can find out more on our website. Okay, I can close. Nature and Spirit Tours. .com. இந்த பார்க்குறாக்கள் இந்த சைட்டில் போயிட்டு நீங்கள் இந்த கைடு எடுத்துக்கொண்டு போய் பார்க்கலாம். You can find out everything there, the tours written, what we're doing and everything. You can check out the website. All right. Thank you. You look nice with the sari. Yeah, that's a sari I got in from India? In Rishikesh, yes. Oh, I bought it. It's the north of India. Rishikesh. North of India. Yeah, I bought it there. Nice. If you want, I can also step up. Yes, of course. You can. Yeah, that looks nice. Yes, it's traditional Indian clothes. Indian clothes, yeah, Yes. of course. Yeah, of course. Not only Indian, even in Sri Lanka, we Tamil women wear the sari. So you're from Sri Lanka? I'm from Sri Lanka, Tamilam, Nice. yes. Amazing. Thank you. Okay, thank you very much. Thank you. Good luck. வணக்கம். நீங்கள் எந்த கடை? தங்க மயில். ஓ, நல்ல பேராக இருக்குது. எந்த ஸ்டேட்டில் இருக்கு? நாங்கள் வந்து சுவிஸ்லேருந்து வந்திருக்கீங்களா? ஓகே. என்ன ஆஃபர் இன்றைக்கு? 3 நாள் நிற்பீங்களா? இப்போ இன்றைக்கு என்ன ஆஃபர்னு சொல்லுங்க, பார்க்குறாக்கள் வரட்டும். 10 ரூபாயிலிருந்து 35 ரூபாய் சாரி. ஓகே, எல்லா விதமான சாரீஸும் இருக்கு. காட்டன்ல இருக்கு, சாஃப்ட் சில்க் இருக்கு, பட் செமி சில்க் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஓகே, சரி. இதை பார்க்குறாக்கள் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேயா? குட் லக். நம்மளோட மைத்திலி பொட்டேக்ஸ். எல்லாம் வடிவ அடிச்சிருக்கணும். ஸோ ஃப்ரெண்ட் அன்றைக்கே சொல்லிட்டார் ஆஃபர் எல்லாம் என்ன பார்க்குறாக்கள். அன்றைக்கு அங்கே வச்சு சொல்லியாச்சு, ஹொலண்டில் வச்சு பார்க்குறாக்கள். அதை பார்த்தாக்கள் கட்டாயம் வாங்க நாளைக்கு. என்ன 5 சாரி 50 ரூபா. அதே தான் எனக்கு ஞாபகம் இருக்கு.
அண்ணா வந்துட்டார். மரக்கறி கடையெல்லாம் யானையிலேருந்து தானே இந்த ஆர்பிஜி ராக்கெட் லான்ச்சர்லாம் கொண்டு வந்து இறக்கி வச்சிருக்கார். அடிச்சா தெரியும் தானே. ஓ என்ன விலை போகுது கிலோ? எங்க பிலாப்பழம் மாம்பழம் எல்லாம் காண இல்லப்பா. மாம்பழம் என்ன விலை? ஒரு பட்டி 7 ரூபா. ஒரு பட்டி 7 ரூபா. எத்தனை மாம்பழம் இருக்கு அதுக்குள்ள? 1 கிலோ 1.5 கிலோ. சரியாப்பா, எத்தனை மாம்பழம் இருக்குன்றவருக்கா திறந்து காட்டுங்க. ஏன்னா அண்டைக்கு வாங்கினான் 3 மாம்பழம் தான் இருந்தது. 6 பழம். இது எங்கத்தியான் மாம்பழம்? இது டொமினிகான் ரிப்பப்ளிக். ஓகே. பாகிஸ்தான் மாம்பழமும் இருக்கு. பாகிஸ்தான். அது எவ்வளவு? இது 10 ரூபா ஒரு பட்டி. 10 ரூபா ஒரு பட்டியா? அதையும் காட்டுங்க ஒருக்கா, பார்க்குறாங்க பார்த்துட்டு வந்து வாங்கட்டும். ஓகே. பிலாப்பழம் இல்லைண்ணே? கிலோ 7 ரூபா. கிலோ 7 ரூபா. பிலாப்பழம் இருக்கு, மாம்பழம் இருக்கு, எல்லாம் 7 ரூபாயா? பாவக்காய், பைத்தங்காய் எல்லாம். ஓகே, நல்ல விஷயம். சரி, வணக்கம். டோட்முண்ட். வணக்கம். வாங்கப்பா, என்ன ஆஃபர் போடுறீங்களா? அதில் சொல்லுங்க ஒரு அங்கே அப்படி எதுக்கு நின்றா என்ன மாதிரி எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் என்ன மாதிரி சொல்லுங்க. இன்றைக்கு வீடியோ ரிலீஸ் பண்ணிடுவேன். நாலண்டைக்கு மட்டும் 2 நாளைக்கு இருக்குதானே உங்களோட கடையில் என்ன ஆஃபர்? 15 யூரோலேருந்து சாரி இருக்கு. டாப் இருக்கு 10 யூரோலேருந்து. ஓகே. டாப்பு நீங்க பார்த்தா தெரியும் எல்லாம். இப்போ அதெல்லாம் எடுத்துருக்கேன், எல்லாம் இருக்கு. ஆஃபர் ஆனால் ஆஃபர் தான். 3 நாள் ஆஃபர் தான். ஓகே, சரிங்க. ஸ்ரீலங்காக்கு டிக்கெட் ஆஃபர் இல்லையா? அது இருக்கு. அது 799. இவர் தான் ஸ்ரீலங்காக்கு டிக்கெட் எடுத்து கொடுக்குறவர். பாருங்க, பார்த்துட்டு வந்து வேற பிடிங்க. ஓகேயா? ஸோ என்னப்பா கடையை திறந்து வச்சுட்டு 2 பேரும் சாப்பிட்டு கொண்டு நிற்கிறீங்க? இப்போ சாப்பிட்றீங்களா? ஓகேயா? ஓகே ஓகே, சரியாப்பா, வைக்கப்படாதீங்கப்பா. என்ன மாதிரி? ஓமோ ஆல்கோஹால் ஃப்ரை தானே? ஃபலூடாவும் சும்மா இதுவும். ஓகே, சரி. நீங்கள் டோட்முண்ட் தானா? சரி. வணக்கம். இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஸ்பெஷல் எல்லாம் மஞ்சள் குமிச்சுட்ருக்காங்கண்டு. முறுக்கு, இட்லி. என்னக்கா ஒரு இட்லி வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. வேறு மாவா இல்லாட்டி வேறு எதுவும்? ஓமோ, இட்லி இப்படி தான் இருக்கு. இல்லை அரிய தரம் எல்லாம் இருக்குது. என்ன விலை போகுது? அதை பொறுத்தா விலை என்ன? பருப்பு வடையெல்லாம் சும்மா சுட்டு சுட்டு இறக்கி வைக்கிறாங்க பாருங்க. சும்மா கடலையெல்லாம் குளிச்சுட்டு கிடக்கு. இந்த இதனால இனிப்பு இது என்ன? இது நீங்களே செஞ்சதா? மரவள்ளிக்கிழங்கு பொரியல் முடிய செய்யறா. இந்த சில்லி சிக்கன் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாவோல. வெரி குட். நல்ல வாசம் அடிக்குது. பசியும் கிளம்புது எனக்கு. வாரம் ஓமோ, நிச்சயமா. இந்த எல்லாம் விலையெல்லாம் எழுதி ஒட்டி இருக்கிறாக்கா பாருங்க. கடையெல்லாம் போட்டு கொண்டு ஆரம்பிச்சு கொண்டு முழு ஓலையை கொண்டு எல்லாம் வடிவா கடையில் சோடிச்சிருக்கணும். கள்ளுக்கடை பாருங்க எவ்வளோ வடிவா இருக்கு. கள்ளுக்கடை இதா? கல்லு எடுத்து பார்க்கலாமா? சரியா? என்ன விலை? அதுல என்ன 2 விதமானது இருக்கு. இப்போ நான் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா சிவப்பு லேபிளில் இருக்குது, மற்றது வந்து நீளத்தில் இருக்கு. என்ன விசேஷம்? பனங்கல் தென்னங்கல். பனங்கல்லும் தென்னங்கல்லும். ஓகேயா? அதான் வித்தியாசமா இருக்கு. பாருங்க என்ன விலை போகுது ஒரு பாட்டில்? 850. 850 ஒரு போத்தலாம். கல்லு போத்தல். ஸோ கல் குடிக்கிறார்கள். கல்லையும் குடிச்சு இந்த மரவள்ளி கிழங்கு சும்மா அவிச்சு மிளகாய போட்டு தூவி வச்சிருக்கிறாங்க. அப்படியே இது என்ன? இது கொத்து. என்ன கொத்து இது? சிக்கனா? ஓகே, சிக்கன் கொத்து. வேற என்ன வச்சிருக்கீங்க? சமோசா. யா, அந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்க. சூப்பர். எவ்வளோ இது ஒரு போர்ஷன்?
450 ஆ ஓ நான் பாருங்க கொஞ்சம் இதில் எடுத்துட்டு அதை போடுவோம் அப்படியே ஐயா இந்த பாருங்க ஸ்ரீலங்கன் ஸ்டவுட்டும் இருக்குது இதுக்குள்ள இதை துறந்தா கூழாக வச்சிருக்கணும் தென்னங்கள்லும் பனங்கள்லும் இந்த ஸ்பெஷல் பனங்கல் கடை ஸோ இல்லை அதில் வடிவா எடுக்கிற பாட்டி சத்தம் கேட்குது இப்போ இந்த அப்படியே பிரச்சனையாயிரும் அதான் இங்கே வந்தேன் நீங்கள் எங்கே இங்கே கடை வச்சிருக்கீங்களா நியூஸ் பேப்பர் கடை வச்சிருக்கீங்களா சாப்பாடு கடையா என்ன கடைக்கு பேர் நாங்கள் வந்து பிச்சரியா நடத்துகிறோம் தமிழ் சாப்பாடும் வந்து ஆர்டர் பண்ண நாங்கள் எடுக்கணும் ஆர்டர் பண்ண கேட்டரிங்க இந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கு எனக்கு பெரிய இல்லை 50 சாப்பாடுக்கு ஆர்டர் பண்ணால் நாங்கள் செய்து கொடுப்பீங்க எல்லா சாப்பாடுமே தமிழ் சாப்பாடு நல்ல சனி ஞாயிறு நாங்கள் நார்மலாகவே எங்கள்கிட்ட கொத்துரொட்டி பிரியாணி டெலிவர் பண்ணுவீங்களா உங்களோட நம்பர் இதை காட்டுனீங்கன்னு சொல்லிங்கன்னா அவருக்கா உங்களோட அந்த காட்டு எதுவும் டீட்டெயில்ஸ் இருக்குமாட்டா அவருக்கா காட்டி விடுங்க ஒன்றில்லையா சரி நான் பிறகு வாரேன் ஓகே போட்டை போடுங்க எல்லாத்தையும் நாளைக்கு போடுவீங்களா நம்ம நாளைக்கு போடுறோம் ஓகேயா வணக்கம் என்னப்பா நீங்கள் புதுசாக ஏதோ கம்பியிலெல்லாம் ஓட்ட கொண்டு இருக்கிறீங்க இது ஓகே 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 சத்யா ஸ்கேட்டரிங் பார்ட்டி சர்வீஸ் இல்லைங்க வாரண்டோஃப்ல இருந்து வந்திருக்காங்க வணக்கம் வாரண்டோஃப் தெரியுமா இருக்கிற நீங்கள் அப்படி இருக்கிறீங்க பாய் சங்கர் யா அப்போ என்ன இப்போ நடக்குது எல்லாம் ஓப்பன் ஓ சொல்கிறேன் வடிவா ரெடியாக இருங்க சனம் வந்து குமியும் அதுவும் நாளைக்கு சனிக்கிழமை பயங்கர சனம் பெறும் அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் ரெடியாக இருந்து கொள்ளுங்க நாளைக்கு தான் இன்றைக்கு தான் வருவேன் நாளைக்கு வருவேன் நான் எடுக்குது இல்லை நாளைக்கு நான் வருவேன் இன்றைக்கு எடுத்து போட்டால் இதை பார்த்துட்டு இன்னும் வரும் சனம் அதுக்கு தான் என்ன இருக்குது என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது கிட்ட வந்து சொல்லுங்க ஸ்பெஷல் இருக்கு எங்கள்கிட்ட இன்றைக்கு சொன்னா இன்றைக்கு சொன்னா நாளைக்கு வேறு அதை ஏற்பாடு பண்ணுவோம் சரி அப்போ உங்களோட கடையின் பேரை சொல்லி நாளைக்கு நிறைய ஸ்பெஷல் இருக்கு அதை சொல்லுங்க ஸ்பெஷல் இருக்குது எல்லாரும் பெறலாம் நல்ல டிஸ்கவுண்டோட தரப்படும் ஓகே என்ன கடையின் பேர் சத்யா கேட்டரிங் அண்ட் பார்ட்டி சர்வீஸ் ஓகே சரியா நாளைக்கு இதை வடிவா கேட்டுக்கொள்ளுங்க பாப்பா நாளைக்கு என்ன ஸ்பெஷல் இருக்குன்ட்டு நானும் தருவேன் ஃபேமிலியோட ஓகே ரொட்டி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நானும் சும்மா இருக்கிறேன் இது என்ன காணாமலா 3 நாளும் கலக்குவோம் இன்றைக்கு வந்து எடுத்து போட்டதான் சன நாளைக்கு வரும் அதுக்கு தான் ஓடி வந்த இடக்கண்டு வேலை முடிச்சுட்டு அப்ப எப்படி போகுது எல்லாம் அன்றைக்கு ஹொலண்டுக்கு நீங்க வர விட்டீங்க தேடுனாலும் உங்களை அப்பமா அங்க வந்து ஓட்டு அந்த ஹொலண்ட் ரோமோண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில் முருகன் கோயில் அந்த மாதிரி சனம் நல்ல விசேஷம் நல்ல கிளைமேட் வரலாம் அடுத்த முறைக்கு இப்ப போட்டு வச்சிருங்க ஓ என்னன்னா நிறைய கடை எல்லா கடையும் ஃபுல் இங்கேயும் இப்ப இதுதான் நடக்க போகுது பாருங்களேன் சனமண்டா குமிய போகுது எல்லாம் பிளான் பண்ணியிருக்கிறாங்க வேற வேற நான் அந்த கோயிலுக்கு விளம்பரம் பண்ணேன் இங்கே சனம் வாரதுக்கு சனம் வரும் நாளைக்கு எல்லாம் வருவாங்க ரெடியா இருங்கோ என்ன அப்ப நாளைக்கு இப்போ பிறகு சந்திப்போம் இல்லை நான் பாரம் நன்றி மரக்கறியெல்லாம் போட்டு கொத்தி எடுக்காங்க வணக்கம் சும்மா தோசையை சும்மா ஊற்றி இதுக்கு மேலே அப்படி என்னத்தை போட போறீங்க மசாலா போட போறீங்களா போடுங்க இது மசாலா தோசை என்ன விலை உண்டு 4 ஈரோ மசாலா தோசை பாருங்க தினம்
ஊரில் நின்ற மையம் அப்போ அந்த ஓலைகள் கீழே எல்லாம் இப்போ அக்கா அப்பா மூத்த போகிறா பாருங்க ஊற்றுங்க. ஓலைக்குள்ளால விளக்கி பார்க்கணும். உண்மைதானே சும்மா அதுக்கால எடுக்கு இந்த அப்பா ஊற்றுங்க ஊற்றுங்க. ஓ ஒரு சோடி என்ன விலை? 3 ரூபா. 3 ரூபா. அன்னைக்கு ஓ சரி ஏதோ உண்டு. எல்லாம் அப்பா கடை பாருங்க ஸ்பெஷலாக. Und habt ihr schon probiert? Ja, alles gut. Schmeckt gut? Sehr gut, schmeckt gut. Wisst ihr, wie das heißt? Palappam. Palappam. Pal ist Milch, Appam so wie Pfannkuchen, ne? So. Schmeckt doch gut. Ja. Lecker? Gut, gut, freut mich. Viel Spaß. Milch, die 2 ரூபா. வணக்கம். என்ன மாதிரி என்ன ஸ்பெஷல் அப்பா அதில் சில்லி சிக்கன் அது எல்லாம் ஸ்பெஷல் தானே? ஓ நைஸ். எல்லாம் ஸ்பெஷல். மங்களோசி நீங்க செய்ததா? ஒரு அடுத்து காட்டுங்க. டோட்முல்ல இங்க நாங்க மட்டும்தான் கிங் அப்பா. என்ன விலை இது? 4 ரூபா 50. இது உங்களோட கடை எந்த கடை? நாங்க வந்து பெஸ்ட் ஃபுட் கேட்டரிங்கா வச்சிருக்கீங்க. எங்க இருக்கு நம்பர்லாம் போட்டிருக்கா? நம்பர் இதெல்லாம் இருக்குது, இதை பார்க்கலாம். இந்த இதில் போட்டிருக்கு. வேண்ட டீட்டெயில்ஸை ஸ்லோவாக காட்டுறோம். பார்க்குறார்கள் இப்போ இந்த கீழே வந்து எங்கள் டீட்டெயில்ஸ் வந்து கேட்காம இதிலே பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. மங்கோலசி அவங்க செய்தி இங்கே எப்படி விற்கிறாங்க, பார்க்க சூப்பராக இருக்குது. நாங்கண்ணே நன்றி. வணக்கம். காணா போனவரை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன மாதிரி எப்படி இருக்கீங்க? எங்க இப்ப மீன் வாசம் எல்லாம் அடிக்குதப்பா. கறி வச்சிருக்கீங்களா? மீன் ரொட்டி கறி வாசம் அடிக்குதா? ஓகே குட். இப்போ என்ன அங்க கடை நீங்கள் பழமான இடத்து தான். இது என்ன சிக்கன் பிரியாணியா? குட். சிக்கன் பிரியாணி எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ வணக்கம். எப்படி போகுது? என்னென்ன அப்பம் வச்சிருக்கீங்க? அப்பம் அரிசிமா அப்பம் தான். அப்பத்தில் சும்மா அப்பம் இருக்கு, சம்பளோட சாப்பிட்றது. பால் அப்பம் இருக்கு. ஓ இப்போ கணக்கு அப்பம் எல்லாம் வந்துட்டு தெரியுமா? ஓரியோ அப்பம், அந்த அப்பம், இந்த அப்பம், தேன் அப்பம், தனியா உங்கள்கிட்ட முட்டை அப்பமும். ஓகே முட்டையப்பம் என்ன விலை ஒரு சோடி? முட்டையப்பம் ஒரு சோடி 3 ரூபா. ஓ பரவாயில்ல. முட்டையப்பம் ஒரு சோடி 3 ரூபா தானா? 5 ரூபாயா? சரி நீங்கள் எதுக்கு உங்களுக்குள்ள டிசைட் பண்ணிட்டு சொல்லுங்க. பார்த்து செய்யுங்க. ஓகே என்னப்பா வச்சிருக்கீங்க இதுக்குள்ள? எவ்வளோ ஒரு பார்சல்? ஏனப்பா நாங்கள் வீட்டை கொண்டு போய் நாங்கள் இப்போ இந்த மைக்ரோவேவுக்குள்ள வச்சு சூடாக்கி அதுக்கப்புறம் எங்கட கரண்டியை எடுத்து அதை இப்போ இந்த கழுவி இப்போ இந்த வாயை எங்கட தண்ணியில் கழுவி இதெல்லாம் எக்ஸ்ட்ரா காசு. அப்போ நீங்கள் இங்கே சாப்பிட்றேன்டா 7 ரூபா, வீட்டை கொண்டு போன்றா 5 ரூபா. அப்படி சொல்லுங்க. நல்ல விஷயம். ஓகே ஓகே இப்போ நல்லா விளங்கிட்டு. சிஸ்டம் கொஞ்சம் பழசா போயிட்டு தான், அதான் கொஞ்சம் கேட்கணும் மேலே. சரியா? குட் லக். சில்லி சிக்கன்கள், சாப்பாடுகள். முதலாளி மெனு எங்கப்பா அங்க போய் நின்றா என்னம்மா? இங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? எங்க வேண்டு கடை விட்டு போய் இப்ப எங்க என்ன மாதிரி போகுது? எங்க கடை வச்சிருக்கீங்க? கேட்டரிங் சர்வீஸ் தான். அப்படியே விட்டாச்சா? தொடங்க. இப்ப இது அதாச்சியா? ஓகே ஓகே சரியா சந்திப்போம். வணக்கம். வீடா என்ன விலை? ஒரு ஹீரோவா? சரியா அப்புறம் வாரு. நன்றி. இது என்னக்கா? இது வீட்டுக்கா? இதாச்சும் உங்களையா?
ரெண்டு அதை வச்சிருக்கிறீங்க. வீட்டு காப்புறுதி, வீட்டு உரிமையாளர்கள் காப்புறுதி, மோட்டார் வாகனம் விபத்து காப்புறுதி, ஓய்வூதிய காப்புறுதி எல்லாம் இந்த பொடியன் அந்த நம்பர்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு ஜனங்கள் எல்லாம் வந்து சும்மா வாங்கி சாப்பிடுதுகள் நல்ல விஷயம். ஜெர்மன் சாப்பாடு விற்கணும். கனவெல்லாம் பிஸியாக இருக்கு பாப்பேன் என்னண்டு. வணக்கம். கொத்து சும்மா அந்த மாதிரி தான் சத்தம் கேட்குது. குண்டல் இங்கே விடுங்க ஒரு நான் உள்ள போடுறேன். ஒரு மியூசிக் கொண்டா போடுவாங்க. அந்த பாட்டுக்கு அந்த பாட்டு பெருஞ்சாட்டியில கொத்தா அண்ணா பார்த்துட்டு அந்த பாட்டு சரி 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 போடுங்க போடுங்க கொத்த போடுங்க. இந்த கடையில எல்லாம் வடிவா போட்டோ எடுத்து என்னென்ன சாப்பாடு என்னென்ன விலைண்டெல்லாம் எழுதியிருக்கு. ஈஸி. அப்பம் 2.50 ஒரு சோடி. கொஞ்சம் நேரத்தில் வாரினாக்கா அப்போ வேணா எனக்கு விருப்பம் தான் வாரம் நல்லா இருக்கு. அரிசிமா அப்பம் வேணா யா நீங்கள் அப்பம் மட்டும் அரிசிமா அந்த பாலப்பம் மட்டும்தானா? ஓகே நல்லா இருக்கு. யோ இதுவும் மூலதானாக்கா? கீரைமா இது பாருங்க. இதே இந்த குறிஞ்சாமா அது ரெண்டு எல்லா விதமான மாக்களும் விற்கிறாங்க இங்கே. இதெல்லாம் இப்போ உடம்புக்கு நல்ல சாமான்கள். இந்த விளையாட்டு சாமான் கடை கொண்டு வச்சிருக்கார். பார்ப்போம் என்ன மாதிரியாண்டு. இதில் ஒரு கடையை போடுறாங்க. என்ன என்ன இப்போ நான் ரெடி பண்ணுறீங்க பண்ணுங்க. ஓகே ஓகே அப்புறம் சந்திப்போம் மொத்தம். நம்மளை தாயக மாணவர்களுக்கு கல்வி அபிவிருத்தி நிதி இன்றைக்கு இது வச்சுருக்காங்க. ஏர்மனி தமிழ் கல்வி சேவை எல்லா விதமான புத்தகங்களும் வச்சுருக்காரு இங்கே. வணக்கம். நீங்கள் இதில் நிறைய விதமான புத்தகங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்ன இதெல்லாம் விற்கிறதுக்கா இல்லாட்டி டாய்லெட்டுக்கு போட்டால் வேற வரும். சரியா அப்போ நான் பாருங்க. சொல்லுங்க உங்களுக்கு இது என்ன இது இது சொல்லுங்க. இது வந்து பிரேம் ராவத் அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அவர் உலகத்தில் நிறைய பல மொழிகளில் இது மொழிபெயர்க்கப்பட்டது இந்த புத்தகம். ஓகே தமிழில் வருது. பிரேம் ஒரு விளம்பரம் செய்யும். Hear yourself and சொல்லி இன்னொரு ஃப்ரீடன் ஃபிண்டன் இன் அயர்லாண்ட் வெல்ட் இவர் எழுதியிருக்கிறார். இவர் எந்த நாட்டுக்காரன்? இவர் இந்தியன். அமெரிக்காவில் இருக்கிறார். அமைதியை பற்றிய ஒரு புத்தகம். இது இப்போ ஜெர்மன் பாஷையில் இருக்குது. ஜெர்மன் மொழியில் இருக்குது. இப்போ தமிழ்லையும் வருதுன்னு தமிழில் வருது. ஓகே. இன்னும் உங்களோட கைக்கு வர இல்லை. இன்னொரு 2 கிழமையில வரும். கைக்கு வரும். இந்தியாவில் தான் அதை பிரிண்ட் பண்ணதா? இது தமிழில் இருக்கு. ஒவ்வொருவரும் அதை வாசித்தால் மிகவும் நல்லது. இப்படியான நல்ல புத்தகங்கள் எல்லாம் நீங்கள் இப்போ இங்கே வச்சு விற்பீங்களே? இங்கே வந்தால் வாங்கலாம் என்ன? இது நாங்கள் வந்தால் வாங்கலாம். இப்போ அவர் மற்றவரும் வேறு இதுகளை பற்றிய புத்தகம் வச்சிருக்கிறேன். சரி. இது தமிழ் எழுத்தாளர் சங்கம் ஜெர்மனி இவங்கள்தான் இந்த கூடாரத்துக்கு கீழே தான் இதெல்லாம் இருக்குது. இந்த வந்து பார்த்துக்கொள்ளுங்க. நான் அப்போ பிறகு வாரணும். நன்றியா.